ஜென்ரலாவே உங்க தெரபிஸ்ட் வந்து உங்க கூடயே சுத்திட்டு இருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் இட் இஸ் எத்திக்கலி ராங் டு ஃபால் இன் லவ் வித் த கிளைண்ட். இந்த ஏசினாமிகா வந்து டிசாஸ்ட்ரஸ் மூவி ஃபார் ஆல் சைக்காலஜிஸ்ட். அதாவது என்னென்னலாம் பண்ணக்கூடாது ஒரு சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு இருக்கோ. நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். நீ சைக்காலஜிஸ்ட், உங்களுக்கு தெரியும் இந்த சைக்காலஜிஸ்ட்லாம் மைண்ட் ரீட் பண்ணுவாங்கன்னு நீங்க எதை பார்த்து கத்துக்கிட்டீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆன்சர் வந்து சந்திரமுகி. So you think that we are superhumans living amongst you? லிட்டரலி லைஃப்ல எல்லாமே வந்து அஜக் மொஜக் லொஜக்னு வராது. அட் டைம்ல தான் வரும். எப்படிப்பட்ட வரிகள். வெறும் ஒர்க் அப்படின்னா வந்து இந்த எந்திரன் படத்துல டாக்டர் வசி மாதிரி அப்படியே உள்ளே இருந்துட்டு சிட்டியோட தான் நான் வெளில வருவேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. இதுக்கு லவ் பண்றாங்களே தெரியலையே. அப்ப நம்ம வசி வயசுல தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், லவ் பண்ண முடியும். ஆனா நமக்கு ஐஸ்வர்யா மாதிரி யாரும் கிடைக்க மாட்டாங்க. சாக்லேட் கொடுத்தா பொண்ணை கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அது உண்மையா? பிடிக்காத ஒருத்தவங்கள இதை வச்சுலாம் பிடிக்க வைக்க முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமான சூனிய சக்தி எல்லாம் வந்து சாக்லேட்டுக்கு கிடையாது. சாக்லேட் அகேன் இட் இஸ் ஃபீல் குட் கெமிக்கல் ரிலீஸ் பண்ற ஒரு விஷயம் தான். ஆனா அதனால லவ் எல்லாம் பண்ண வைக்க முடியாது. வேலண்டைன்ஸ் டேக்கு சாக்லேட், ரோஸ் இது எல்லாமே வந்து நிறைய பேர் சண்டை வரும்போது இந்த டைலாக் ஒரு யூஸ் பண்ணுவாங்க. நான் அப்படிதான், நான் அதான், ஆமா நான் கெட்ட பார்ட்னர் தான், ஆமா நான் கெட்ட அப்பா தான். there's no talking itself to them. இந்த ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன் என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு வாட்டி முடிவு பண்ணா உங்க பேச்சு நீங்களே கேட்க மாட்டீங்க, அப்புறம் வேற யார் கேட்பா? அந்த டைலாகோட ஆக்சுவல் மீனிங் என்னன்னா, குமுதம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். வரும் வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் கேட்டு வாங்குங்கள். ஸோ இன்னொன்று பெரும்பாலான ரிலேஷன்ஷிப்ஸில் ஃபேஸ் பண்ணுற விஷயம் என்னென்னா, கெரியரையும் ரிலேஷன்ஷிப்பையும் ஒன்றா ஹேண்டில் பண்ண முடியுமான்னு நிறைய பேருக்கு டவுட்டு. இப்போ நான் என் கெரியரில் ஃபோக்கஸ்டாக இருக்கேன், கொஞ்சம் நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ, அப்புறம் வந்து நான் உன்னை டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற பார்ட்னர்ஸ் இருக்காங்க. இது தப்பா கரெக்டாக? ஆக்சுவலி ஐ திங்க் ரீசெண்டாக கூட அது ஒரு போஸ்ட் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு கம்பெனியோட சிஇஓ சம்படி செட் தட் ஓகே லைக் கீப் யுவர் ஃபேமிலி அவுட் கொஞ்சம் நாளைக்கு, அப்பதான் உன்னால பிஸ்னஸ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம். பட் ஐ திங்க் தட் இட் இஸ் சம்திங் தட் ஹேப்பன் சைமல்டேனியஸ்லி லைஃப்ல வந்து. லைக் இஃப் யூ கேன் இமேஜின் அ லைஃப், நம்ம வந்து வெறும் ஒர்க் அப்படின்னா வந்து இந்த எந்திரன் படத்துல டாக்டர் வசி மாதிரி அப்படியே உள்ளே இருந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சிட்டியோட தான் நான் வெளில வருவேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. இதுக்கு லவ் பண்றாங்களே தெரியலையே. அப்ப நம்ம வசி வயசுல தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், லவ் பண்ண முடியும். ஆனா நமக்கு ஐஸ்வர்யா மாதிரி யாரும் கிடைக்க மாட்டாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் அந்த வயசுல. ஸோ அதனால அந்தந்த வயசுல நடக்கும்போது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலி. ஏன்னா லிட்டரலி லைஃப்ல எல்லாமே வந்து அஜக் மொஜக் லொஜக்னு வராது. அட் டைம்ல தான் வரும். அப்போதான் ஹேண்டில் பண்ண தெரியணும். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி தேர் இஸ் அ மூவி, லைக் இட்ஸ் தெலுங்கு மூவி, ஆனா தமிழ்ல இருக்கு. ஐ திங்க் இட்ஸ் ஆன் அமேசான் பிரைம். ஓகே அந்த மூவி பேர் வந்து தேங்க்யூ. நாக சைத்தன்யா அண்ட் ராஷி கண்ணா நடிச்சிருப்பாங்க. ஓகே தட்ஸ் அன் அமேசிங் மூவி. பிகாஸ் அந்த மூவில வந்து அவன் அப்படிதான் இருப்பான். அவன் வந்து எனக்கு ஒர்க் தான் முக்கியம், லெட் மீ ஃபோக்கஸ் ஆன் ஒர்க் நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பான். அண்ட் தென் ஹி வில் ரியலைஸ் இஸ் லெசன் ஆன் வாட் எல்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அதர் தேன் ஒர்க் இன் இஸ் லைஃப். அதுக்குன்னு ஒர்க் முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லலை, ஒர்க் முக்கியம் தான், பட் அது மட்டும் முக்கியம் கிடையாது. ஓகே அப்படின்றது வந்து லிட்டரலி அந்த மூவியை வந்து யூ கேன் சிட் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் வாட்ச். சைமல்டேனியஸாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். ஆமாம், அந்த அங்கே தான் வந்து தட் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் லைஃப். ஓகே இன்ஃபேக்ட் நீங்கள் சம்பாதிக்கிறத ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வேர்த்தியாக ஏதாவது ஒரு விஷயம் வேணும்ல. லைக் நமக்கா ஒன்று பண்ணிக்கிறத விட நம்ம ஃபேமிலிக்காக பண்ணுறது நமக்கு ஒரு வேர்தியான விஷயமா இருக்கும். ஆல் தட் இஸ் வாட் மேக்ஸ் இட் மோஸ்ட் ஸ்வீட். ஸோ இந்த கிராண்டடாக எடுத்துக்கிறாங்க இல்லையா, அது எவ்வளோ தப்பான விஷயம் அப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, என்ன இருந்தாலும் நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் தான், இல்லை நம்ம ஒய்ஃப் தான், பொறுமையாக பார்த்துக்கலாம்னு அவங்களுக்கு ரொம்ப டைமே கொடுக்காம அட்டென்ஷனே கொடுக்காம இருக்கிறது, இல்லை நம்ம பாய் ஃப்ரெண்ட் தான் எங்கே போயிட போகிறான், இல்லை நம்ம ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக சண்டை போடுறது, ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய இடத்துல பார்க்க முடியுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை வந்து நிறைய பேர் வந்து டாலரேட் பண்ணிப்பாங்க. ஆக்சுவலா அது எதனால டாலரேட் பண்ணியிருப்பாங்கன்னா, இது வந்து அந்த ஃப்ராக் வச்சு படிச்சிருப்பீங்கல்ல, ஒரு ஃப்ராகை வந்து எடுத்த உடனே ஹாட் வாட்டருக்குள்ள போட்டா வெளில குச்சிரும். ஆனா நீங்க வாட்டருக்குள்ள வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஹீட்டர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த அந்த ஃப்ராக் வந்து அந்த பாடி டெம்பரேச்சர் அடாப்ட் பண்ணிட்டே இருக்கும். அது ஹீட் ஆயிட்டு பாயில் ஆகுதுன்னே தெரியாத அளவுக்கு அடாப்ட் பண்ணிட்டே இருக்கும். அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க ஸ்டார்டிங்ல வந்து நமக்கு நிறைய எஃபர்ட் போட்டுட்டு திடீர்னு அவங்க போடுறதை விட்டுட்டு டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கூட நம்ம வந்து அடாப்ட் பண்ணிட்டே இருப்போம். மாறிடும் அடாப்ட் பண்ணிட்டே இருந்து பை த டைம் வி ரியலைஸ் இட் வில் பி டூ ஹாட்.
ம். ஸோ அதனால வந்து டேக் இட் ஐ நோ லைக் ஒருத்தவங்கள வந்து கண்டுக்காம இருக்கிறது, அட்டென்ஷன் குடுக்காம இருக்கிறது, எங்க போயிற போறாங்கன்றது வந்து டெஃபினட்டா தப்பு தான். ம். ஓகேவா? ஏன்னா அவங்க நம்ம லைஃப்ல இருக்கிறாங்க அப்படின்னா, தேர் பை சாய்ஸ். தே ஆர் நாட் தேர் பிகாஸ் தே நீட் யூ. ம். தேர் தேர் பிகாஸ் தே வாண்ட் யூ. வாண்ட் அண்ட் நீட் ஆர் டிஃபரெண்ட். கரெக்ட்டா? புரியுது. ம். உங்ககிட்ட இருந்து நீடுக்காக ஒருத்தவங்க கூட இருந்தா அது தப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்ன சொல்லுவாங்க? லைக் நான் தான் ஃபேமிலிக்காக பண்றேன்ல. ம். அது போதாதா உனக்கு? அதுதான் நீடுக்காக இருக்கிறது. பட் வாண்ட்டுக்காக இருக்கிறது ஐ வாண்ட் டு பி வித் யூ. ஐ லைக் டு பி வித் யூ. ஐ வாண்ட் பி அரவுண்ட் யூ. அப்படின்ற ஒரு ஃபீலிங் பை சாய்ஸ் உங்க கூட ஒருத்தவங்க இருக்காங்கன்னும்போது, அவங்கள இஃப் யூ டேக் தெம் ஃபார் கிராண்டட், டெஃபினட்டா இப்போ வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ம். தே வில் வாண்ட் டு கெட் அவுட் அண்ட் தே நோ தட் தே டிசர்வ் பெட்டர். ம். அதுக்கப்புறமா நீங்க வந்து அத பத்தி ஃபீல் பண்ணி எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ டோன்ட் டேக் பீப்பிள் ஃபார் கிராண்டட். தட்ஸ் நாட் ஓகே அட் ஆல். இட் டசன்ட் மேட்டர் என்ன ஜெண்டர் அப்படின்றது. இன்னொன்னு வந்து டோன்ட் டேக் பீப்பிள் ஃபார் கிராண்டட்னா நான் ரிலேஷன்ஷிப் மட்டும் சொல்லல. ம். அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி யாரா வேணா இருக்கட்டும். ம். டோன்ட் டேக் எனிபடி ஃபார் கிராண்டட். ஓகே. Everybody's time with you is actually very limited. If you can get a list of how many more dinners you're going to have with your family, you'll feel very bad because that number might be probably a 2-digit number or a 3-digit number maximum. ம். 4-digit number இருக்கலாம். பட் இட் டிபெண்ட்ஸ். தெரியாது நமக்கு. அதனால வந்து இருக்கிற டைமை ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணணும். பிகாஸ் அது இல்லாதபோது யூ வில் ஃபீல் லைக் நத்திங் மேட்டர்ஸ். ம். ஸோ அதனால லைக் டோன்ட் டேக் எனிபடி ஃபார் கிராண்டட். எனிபடிஸ் லவ், இஃப் யூ ஆர் கெட்டிங் அ லவ் வித்தவுட் கிவிங் எனிதிங், இட்ஸ் லைக் அது வந்து ஒரு அண்ணாச்சி கடை அக்கௌண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. யூ ஹாவ் டு கிவ் இட் பேக். ஓகே. நீங்க பாட்டுக்கு அதை யூஸ் பண்ணிட்டே இருந்து இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ வில் நாட் பி ஏபிள் டு பே இட் பேக் அண்ட் தட் வில் டர்ன் இன்டு அ வெரி பேட் கில்ட் when ம். they're not there and you will never be able to repay the debt. ஓகே. அதனால don't take anybody for granted. சூப்பரா சொன்னீங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஸ் வந்துட்டு யூசுவலா ஃபீட்பேக்ஸ் குடுப்பாங்க இல்லையா? பாசிட்டிவா நல்லதா சொன்னா நம்ம ஏத்துப்போம். அதே வந்துட்டு கொஞ்சம் நமக்கு செட் ஆகாத மாரி சொன்னா அத ஏத்துக்க மாட்டோம். ஆக்சுவலி இந்த ஃபீட்பேக்ஸ எப்படி ரிசீவ் பண்றது? ஓகே. ஆக்சுவலா பார்ட்னர் வந்து ஃபீட்பேக் குடுக்கணும். ம். ஏன்னா வந்து அவங்க நம்ம டீம் நம்ம பெட்டரா இருக்கணும்னு அவங்க நினைக்கணும். ம். ஃபர்ஸ்ட் நான் எதிர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? நான் உங்ககிட்ட நல்ல விஷயத்தையும் சொல்லணும். ம். அப்பதான் கெட்ட விஷயத்த சொன்னா நீங்க ஏத்துப்பீங்க. நான் ம். சொன்னாலே கெட்ட விஷயம் தான் சொல்றேன்னா உங்களுக்கு பிடிக்காது. ம். 2வது விஷயம், நல்ல விஷயத்த கூட நல்ல விஷயத்த தனியா சொல்லாம கெட்ட விஷயத்த கூட ஒரு காம்போ பண்ணி குடுக்குறது. ம். நீ இதெல்லாம் நல்லா தான் பண்ற. ஆனா அதுதான் சரியில்ல. அப்படின்னு வந்தா உங்களால வந்து ஒரு நல்ல விஷயத்தையே ரசிக்கவே முடியாது. எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ண மாரி இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் வி யூஸ்ட் டு இப்போ ஒரு ஒரு பால்ல வந்து ஓட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு வாட்டர் டப்க்குள்ள வந்து அத இமர்ஸ் பண்ணி பார்த்தா, எங்கேருந்து பபிள் வருதோ, ம். அங்க தான் ஹோல் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இஸ் லைக் தட் வாட்டர் டப் ஃபார் அஸ். ஓகே. It will tell us where we are wrong. It's ம். very easy for your partner to know what you're doing wrong. ம். And if they can tell it to you in a constructive way, and if you use that data in a good way, definitely you will create a positive change. ஓகே. ஸோ அதனால வந்து அதை வந்து நம்ம நல்லதுக்காக ஒரு ஒரு க்ரோத்துக்காக எடுத்துக்கோங்க. முக்கியமா உங்களோட ரிலேஷன்ஷிப்னு கிடையாது. உங்களோட பர்சனாலிட்டியை டோன்ட் செட் இட் இன் ஸ்டோன். ம். இதான் நான் ம். இப்படி நிறைய பேர் சண்டை வரும்போது இந்த டயலாக் வர யூஸ் பண்ணுவாங்க. நான் அப்படிதான், ம். நான் அதான், ஆமா நான் கெட்ட பார்ட்னர் தான், ஆமா நான் கெட்ட அப்பா தான். அதை ஏத்துக்கிறாங்க வேற. ஆமா. அதுக்கப்புறம் there's no talking itself to them. என்ன சொல்ல ஓகே. முடியும் அதுக்கு மேல அவங்க கிட்ட? ஸோ அதனால இதான் நான் அப்படின்னு செட் ஆகாம இன்னும் there is space to grow, இன்னும் there is space to change அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாலே every feedback would also become a stone for you to build on. ஓகே. ஸோ ஃபீட்பேக்ஸ் நம்ம ரிசீவ் பண்ற விதத்துல நம்ம நம்மளோட பெட்டர் வெர்ஷனா மாறிக்கிட்டே இருப்போம் ஆமா. இல்லையா? ஓகே நைஸ். இப்போ நடுவுல நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க தெரியுமா? இதான் நான் அப்படிங்கிற மாரி. அது ஆக்சுவலி எல்லாருமே லைஃப்ல அட்லீஸ்ட் நெறைய வாட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அட்லீஸ்ட்லாம் இல்ல நெறைய வாட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதான் நான் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல, அது வந்துட்டு கரெக்ட்டா தப்பா? இல்ல அத எப்படி மாத்திக்கிறது? ஏன்னா நெறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. நான் இதுதான் நீ ஏத்துக்கிறதுனா ஏத்துக்கோ. இல்லன்னா அ போ எனக்கு பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு ஜோன்ல இருக்காங்கல்ல. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் என்னை பொறுத்த வரைக்கும் தட்ஸ் அ கேப் தே ஹேவ் புட் ஆன் தெம்செல்ஃப். ஆ. அதுக்கு மேல அவங்க வளர முடியாது. இப்போ ம். இதான் நான் ஃபிட் ஆயிட்டேன்னா இதுக்கு மேல நான் வளரவே முடியாது. கரெக்ட். இதே நான் வந்து இல்ல நான் மாறுவேன், நான் சேஞ்ச் இப்போ இன்னைக்கே நான் ஒரு விஷயம் பேசுறேன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு இன்டர்வியூல இதை விட வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பெட்டரா கூட நான் பேசுறேன்னா, ஐ திங்க் தட் இஸ் growth ஃபார் மீ.
ம். நான் 10 வருஷமா இதே மாரி தான் இருந்தேன்றத விட, நான் வளர்ந்திருக்கேன்றது தானே இன்னும் பெட்டரான விஷயம். ஸோ ஐ வுட் பி ஹேப்பி டு ப்ரூவ் மை செல்ஃப் ராங் இன் த ஃபியூச்சர். ஓகே. தட் ஜஸ்ட் ப்ரூவ்ஸ் தட் ஐ அம் க்ரோயிங். ம், ம், ம். இல்லையா? அதனால வந்து ஐ திங்க் எவ்ரிபடி ஷுட் பி ஓப்பன் டு க்ரோயிங் அண்ட் சேஞ்ச். அதே மாரி வந்து நெறைய பேர் வந்து இந்த ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன், என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அந்த மாரி இருப்பாங்க. அதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து அந்த அந்த டயலாகோட ஆக்சுவல் மீனிங் என்னன்னா, ம். நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா, அத மாத்திக்க மாட்டேன். ம். ஐ வில் ஸ்டிக் டு தட்ன்னு அர்த்தம். ம். இங்க என்ன பிரச்சனைன்னா, ப்ளீஸ் அந்த முடிவு தப்பா இருந்தா மாத்திக்கோங்க. ம். ஸ்டிக்கிங் டு தட் இஸ் தி பிக்கர் ப்ராப்ளம். 2வது ஒரு வாட்டி முடிவு பண்ணா உங்க பேச்ச நீங்களே கேட்க மாட்றீங்க. அப்புறம் வேற யார் கேட்பா? அந்த ஒரு பிரச்சனை வருது. உண்மையாவே வந்து அவங்களா ஒரு டெசிஷன் எடுக்குறாங்க. அ. ஆனா அத அவங்களே ஃபாலோ பண்றது கிடையாது. டெசிஷன் எடுத்தேன்னா, நீ சந்தோஷமா இருந்தியா? நானும் சந்தோஷமா இருந்தேன். ஆமா, முடிஞ்சிருச்சு. நம்மளே அப்படின்னு கேட்காம விட்டுறது. இருக்க நம்ம ஏன் டெசிஷன் எடுக்கிறோம்? ஆமா. அந்த மாதிரி அத லிட்டரலி அத யாருமே பண்றது கிடையாது. ஸோ அதனால ஓகே. முதல்ல நீங்க ஒரு டெசிஷன் எடுத்தீங்கன்னா, அத மாத்துறீங்க, மாத்தலன்றத தாண்டி முதல்ல அத ஃபாலோ பண்ணுங்க. ம். நீங்க முதல்ல ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து மாத்துறீங்களா, மாத்தலையான்றத வந்து பார்த்துக்கலாம். ம். நீங்க எதுவுமே நான் நெனச்சதே நான் பண்ண மாட்டேன். அதுதான் நான் அப்படின்னு ஆடுனீங்கன்னா, லைக் வாட் இஸ் த லைக் ஐடென்டிட்டி தட் யூ ஹேவ் இட்செல்ஃப் இஸ் வெரி கன்ஃப்யூசிங். ஓகே. ஓகே. ஸோ இப்போதான் ரீசென்ட்டா வந்துட்டு இந்த வேலண்டைன்ஸ் டேலாம் முடிஞ்சிருக்கு. ஓகே. ஸோ ஆர்யா சார் வந்துட்டு ஒரு மூவில சொல்லியிருப்பாரு, "சாக்லேட் கொடுத்தா பொண்ண கரெக்ட் பண்ணிடலாம்." அப்படிங்கிற மாரி. அது உண்மையா? சாக்லேட் குடுத்தா பொண்ணு கரெக்ட்லாம் பண்ண முடியாது. பட் சாக்லேட் இஸ் அஃப்ரோடிசியாக் விச் மீன்ஸ் ஓகே. லைக் இட் இட் ரிலீசஸ் a lot of happy hormones. ம். ஓகே. அதாவது ம். வந்து நீங்க நல்லா இருந்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ம். ஒருத்தவங்கள உங்களுக்கு ஆல்ரெடி பிடிக்கும்னா, யூ மைட் ஃபீல் குட். ம். பிடிக்காத ஒருத்தவங்கள இத வச்சுலாம் பிடிக்க வைக்க முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமான சூனிய சக்திலாம் வந்து சாக்லேட்டுக்கு கிடையாது. அ. பட் if you if you like somebody, if you're already feeling good, it's something that releases a lot of good hormones, so you'll feel happy when you ம். eat chocolate. ஓகே. அந்த மாதிரி. அவ்வளோதானே தவிர அதுக்கும் அவ்வளதான். அக்செப்ட் ஆமா. பண்றதுக்குலாம். ஆனா வந்து இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு சாக்லேட்டு, ரோஸு இது எல்லாமே வந்து பயங்கர கமர்ஷியலைஸ்டு விஷயம். ம். அது வந்து அந்த நேரத்துல அவங்களோட சேல்ஸ இன்க்ரீஸ் பண்றதுக்காக எப்படி வந்து கொக்கோ கோலா வந்து ம். சாண்டா கிளாஸ் கலர ரெட் ஆக்கிட்டாங்க. ஆக்சுவலி சாண்டா கிளாஸ் கலர் ரெட்டே கிடையாது. எந்த இடத்துலயுமே அவரோட கலர் ரெட்ன்னு இல்லவே இல்ல. ஓகே. பட் சாண்டா கிளாஸ் வந்து கொக்கோ கோலாவோட மார்க்கெட்டிங் கேம்பெயின்காகவே வந்து ரெட் ஆக்கி ரெட் கலர்னே முடிவு பண்ணியாச்சு. ஸோ ம். அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்காக சாக்லேட்ஸ் வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க வேலண்டைன்ஸ் டேக்கு. ஓகே. பட் சாக்லேட் அகெயின் இட் இஸ் ஃபீல் குட் கெமிக்கல் ம். ரிலீஸ் பண்ற ஒரு விஷயம் தான். ஆனா அதனால லவ் எல்லாம் பண்ண வைக்க முடியாது. எஸ். ஆல்ரெடி லவ் பண்றாங்கன்னா சாக்லேட் வாங்கி கொடுங்க. இல்லன்னா வேஸ்ட் பண்ண வேணான்றீங்க. இல்லன்னா ஆனா சாக்லேட் சாப்பிடலாம். தப்பு கிடையாது. லவ் எல்லாம் வராது. ஓகே ஃபைன். ஸோ இத பத்தி பேசுனதால என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவிஸ் கண்டிப்பா நம்மளோட லைஃப்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நம்ம ரிலேஷன்ஷிப்ல ஜென்ரலா நம்ம எப்படி இருக்கோன்றதே நெறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. மூவிஸ்ல ரொம்ப குளோரிஃபை பண்ற விஷயம். பட் ஆக்சுவலி அது அவ்வளோ நல்லது இல்ல அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? ஓகே. ஆக்சுவலா வந்து இது நெறைய இருக்கு. பட் ம். ஆனா ஒண்ணு வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்க ஒரு எக்ஸாம்பிள்லாம், இந்த பிகில் மூவில பார்த்தீங்களா? ம். ஆக்சுவலா வந்து இந்த ஃபைனல் சீன்ல வந்து அ ஐ திங்க் ஹர் நேம் இஸ் இந்திரஜா ரைட்? ஆ. ஓகே. குண்டம்மா கேரக்டர். ஆமா. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா, லைக் வேணுன்ட்டே சொல்லும்போதே வந்து இப்ப நீங்களே வந்து குண்டம்மா தான் சொன்னீங்க. ஆ. அவங்க பேர் உங்களுக்கு ஞாபகம் இல்லல்ல அந்த படத்துல. ஏன்னா, அந்த அந்த ஹீரோ வந்து அந்த இடத்துல வந்து குண்டம்மா, குண்டம்மா ஆ. அப்படின்னு சொல்லிட்டு பேசி, இந்த மாரி சாப்பிட்டு சாப்பிட்டு இப்படி இரு அப்படின்லாம் சொல்லிட்டு, ஒருத்தவங்கள வந்து பாடி ஷேம் பண்றத விட, இன்னொரு பெரிய இது போய் ஹியூமிலியேட் பண்ணி, அசிங்கப்படுத்தி அப்படிதான் மோட்டிவேட் பண்ணுவாங்க. ம். புரியுதா? ஸோ ஹியூமிலியேஷன் ஷுட் நெவர் பி யூஸ்ட் ஆஸ் அ மோட்டிவேட்டர். அண்ட் இட் ம். ஷுட் நெவர் பி குளோரிஃபைடுன்னு கிடையாது. இட் கேனாட் ஈவன் பி வேலிடேட்டட் தட் வே. ஓகே. இட்ஸ் ராங் டு டூ தட். ம். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு வொர்க் பண்ணல, இல்ல படிக்கல, என்னமோ ஒண்ணு. அவங்கள வந்து அசிங்கப்படுத்தி, தண்டச்சோறுன்னு சொல்லி கேவலப்படுத்தி, அதுக்கப்புறமா வந்து அவன் என்னமோ ஒண்ணு பண்ணிட்டான்னா, அன்னைக்கு நான் அவன திட்டினதுனால தான் அவன் பண்ணான். ம். அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒருத்தவங்கள ஹியூமிலியேட் பண்றத போய் மோட்டிவேட்டரா யூஸ் பண்ணாதீங்க. தேர் இஸ் ஓகே. லாட் ஆஃப் அதர் பெட்டர் வேஸ் டு மோட்டிவேட் சம்படி ம். rather than humiliating them. ஓகே. And people remembering the words that they used to humiliate shows how much it actually leaves an impression on people's mind. ம். And that is the kind of words they will also use with their friends or their family members when they are also agitated. ம். ம். ஸோ அந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயங்கள சினிமாலயும் சரி, லைஃப்லயும் சரி, அத வந்து கண்டிப்பா கிளாமரைஸ் பண்ணவே கூடாது. ஓகே. குளோரிஃபை பண்ணக்கூடாது. அது ரொம்ப தப்பான விஷயம்.
நோட்டட். ஸோ அகைன் மூவிஸ் பத்தி நம்ம இப்ப நெறைய பேசிட்டு இருக்கனால, மூவிஸ்ல வந்துட்டு சைக்காலஜிஸ்ட், தெரபிஸ்ட் தான் இப்படிலாம் இருப்பாங்க அப்படின்ற நெறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாரி மிஸ்கன்செப்ஷன்ஸ்னால ஆக்சுவலி சைக்காலஜிஸ்ட் பாதிக்கப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருக்கா? நெறைய நெறைய இருக்கு. ஆக்சுவலா ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் திங் கண்டிப்பா எல்லா சைக்காலஜிஸ்ட்டும் இதனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்ற மாரி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ம். ஆக்சுவலா வந்து நான் இத போலா போட்டு கேட்டிருந்தேன். ம். உண்மையா சொல்லுங்க, ம். இந்த சைக்காலஜிஸ்ட்லாம் மைண்ட் ரீட் பண்ணுவாங்கன்னு நீங்க எத பார்த்து கத்துக்கிட்டீங்க? அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ம். நெறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. ம். அவங்க ஆன்சர் வந்து சந்திரமுகி. ஆ ஓகே. சந்திரமுகி படத்த பார்த்து தான் நான் வந்து கத்துக்கிட்டேன். மைண்ட் ரீட். அந்த படம் வந்து 20 வருஷம் ஆகப்போகுது. இப்ப வரைக்கும் பீப்பிள் ஸ்டில் பிலீவ் தட் வி கேன் ரீட் மைண்ட்ஸ். ம். நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லு பார்க்கலாம். நீங்க சைக்காலஜிஸ்ட் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா வந்து மேபி வி ஆர் மோர் அப்சர்வன்ட். வி ஓகே. அப்சர்வ் மோர் மத்தவங்கள ம். விட. நாங்க வந்து உங்களோட வார்த்தைகளையும், உங்களோட மைக்ரோ மூவ்மெண்ட்ஸையும் கவனிப்போமே தவிர்த்து, உங்க மைண்டெல்லாம் ரீட் பண்ண முடியாது. ம். ம். அது வந்து ஒரு காமனான மிஸ்கன்செப்ஷன் பிகாஸ் ஆஃப் சினிமா. அப்போ மைண்ட் ஸ்ப்ரெட் ரீட் பண்ண முடியாதா? முடியாது. இவ்வளவு இவ்வளவு சொல்லியும் அந்த கேள்வி என்ன கேட்க ஏன்னா நெறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கு. நம்ம பேசாமலே நம்ம வந்துட்டு பார்க்கறத வச்சு, இல்ல நம்மளோட சும்மா ஆக்டிவிட்டீஸ் வச்சு அவங்க கண்டுபிடிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. So you think that we are superhumans living amongst you, like with mind reading abilities அதெல்லாம் இருந்தா நாங்க எங்கேயோ போயிருக்கோம். கரெக்ட். அது அதனால வந்து அது வந்து கண்டிப்பா கிடையாது. We ஓகே. wish we could but we cannot. ம். And இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த படத்துலலாம் தெரப்பி அப்படின்றது வந்து ஒரு ஒரு தெரபிஸ்ட் ஆஃபீஸ்ல அந்த மாரி நடக்கிற மாரி சில இடத்துல காமிப்பாங்க. ம். பட் சில இடத்துல பாத்தீங்கன்னா, நெறைய படத்துல வந்து பீச்ல, பார்க்ல ஒரு மாதிரி இந்த ஆக்டிவிட்டி பண்ணுங்க, அந்த ஆக்டிவிட்டி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நெறைய இடங்கள்ல வெளியில போய் ஊர் சுத்தி அந்த மாதிரிலாம் தெரப்பி நடக்கிற மாரி இருக்கும். பட் யூசுவலா தெரப்பின்றது அந்த மாரிலாம் நடக்காது. ஓகே. மேபி சர்டன் ஆக்டிவிட்டீஸ் லைக் ஒரு ஆர்ட் தெரப்பியோ, இல்ல டிராமா தெரப்பியோ, இல்ல சர்டன் ஆக்டிவிட்டீஸ் மேபி அப்படி கண்டக்ட் பண்ணுவாங்களே தவிர்த்து, ஜென்ரலாவே உங்க தெரபிஸ்ட் வந்து உங்க கூடயே சுத்திட்டு இருக்க மாட்டாங்க. அத விட முக்கியமானது உங்க கூட பெர்சனலா பாண்ட் ஆக மாட்டாங்க. ஓகே. ஓகேவா? ம். இன்ஃபாக்ட் இட் இஸ் எத்திக்கலி ராங் டு ஃபால் இன் லவ் வித் அ கிளையண்ட். கரெக்ட். ஓகேவா? ஆனா நெறைய படங்கள்ல வந்து காமிக்கிறாங்க. ஆமா. தெரபிஸ்ட்டும், கிளையண்ட்டும் லவ் பண்ற மாதிரி. ஐ திங்க் இரும்பு திரை ம். ம். ஆக்சுவலி ரெண்டு எனக்கு கூட 3 இந்த டவுட் வந்திருக்கு. மூவி அப்ப அதே இருந்தது. மாதிரி ஆமா. நெறைய பேஷண்ட்ஸ் பார்ப்பாங்க. அப்ப எல்லார் மேலயும் லவ் வந்துருமா அப்படின்னு? பேஷண்ட்டுக்கு ஆக்சுவலா லவ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஏன்னா வந்து ஒருத்தவங்க நம்மள இவ்ளோ புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னும்போது, ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆ அட்ராக்ஷன் வரதுக்கு ஓகே. வாய்ப்பு இருக்கு. பட் இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த தெரபிஸ்ட் ஆர் த ம். மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் டு ஆக்சுவலி எக்ஸ்பிளைன் தெம் அண்ட் ம். மேக் ஷூர் தட் இட் டசன்ட் கோ இன்டு அ ஃபுல் ஃப்ளெட்ஜ்ட் ரிலேஷன்ஷிப். ஓகே. அட்லீஸ்ட் வந்து 2 இயர்ஸ் ஆஃப்டர் தெரப்பி. ம். 1 to 2 இயர்ஸ் ஆஃப்டர் தெரப்பி. அதுக்கப்புறமும் உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருந்தது ம். அப்படின்னா, அப்போ மேபி அவங்க அத எடுத்துட்டு போலாமே தவிர்த்து, ஓகே. தெரப்பில இருக்கிற வரைக்கும் யூ கேனாட் ஃபால் இன் லவ் வித் த கிளையண்ட். ஓகே. தட் இஸ் ஆல்சோ அ திங். அண்ட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா வந்து அ தெரபிஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியாம பின்னாடிலாம் எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க. இந்த ஏசுநாமிகா வந்து டிசாஸ்ட்ரஸ் மூவி ஃபார் ஆல் சைக்காலஜிஸ்ட். ஏன்னா வந்து ஒரு மாதிரி லைக் அவங்க ஹஸ்பண்ட வந்து லவ் பண்ண ஐ மீன் ஹஸ்பண்ட வந்து லவ் பண்ணிருவாங்க. இவங்க போயிட்டு திருட்டுத்தனமா வீடியோ எடுப்பாங்க. லைக் அது வந்து ஐ கான்ட் ஈவன் பிகின் டு எக்ஸ்பிளைன் ஹவ் மெனி புரோட்டோகால்ஸ் யூ அது ஆர் ஆக்சுவலி அவங்க பிரேக்கிங் மென்ன அப்படின்னு. பத்தி தப்பா நெனச்சிட்டு இருப்பாங்க அந்த ஆமா. அவங்க சைக்காலஜிஸ்ட். வந்து மென்ன பத்தி தப்பா நினைப்பாங்க. திருட்டுத்தனமா வீடியோ எடுப்பாங்க. ஷீ வில் ஃபால் இன் லவ் வித் த கிளையண்ட். எவ்ரிதிங். அதாவது என்னென்னலாம் பண்ணக்கூடாது ஒரு சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு இருக்கோ, ஒண்ணு விடாம எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதெல்லாம் பார்த்து அந்த மாரி நெனச்சுக்காதீங்க. அத விட மோசமான விஷயம். ம். அந்த படத்துல ஏசுநாமிகா படத்துல ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டா ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. ம். ஓகேவா? ஸோ இந்த அதித்தி ராவ் கேரக்டர் வந்து வருவாங்கல்ல. ம். வந்த உடனே அந்த ரிசப்ஷனிஸ்ட், "ஏன் மேம் இவங்க கிட்ட வந்தீங்க? இவங்க பிரிச்சு விட்டுருவாங்களே" அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து என்னடா சொல்றீங்க அப்படின்ற மாரி. ஆக்சுவலா கண்டிப்பா அப்பலாம் பிரிச்சுலாம் விடவே மாட்டோம் நாங்க. நாங்க ம். முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து வைக்க தான் ட்ரை பண்ணுவோம். பட் சில பேர்னால சேர்ந்து இருக்கவே முடியாது. ம். அந்த ஒரு டெதரிங்கே இருக்காது. ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க வாழ்க்கைய கெடுத்துக்கிற மாரியோ, இல்ல யாரோ ஒருத்தவங்களுக்கு அது டார்ச்சரா இருக்கிற மாதிரியோ இருந்தா மட்டும் தான் பிரியறதுன்ற ஆப்ஷனுக்குள்ளயே போவோமே தவிர்த்து, உள்ள வரவங்க எல்லாரையும் பிரிச்சு விடுறது கண்டிப்பா அந்த சர்விஸ் நாங்க பண்றது கிடையாது. அந்த 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 மாதிரிலாம் வந்து போர்ட்ரே பண்ணி, அதனாலயே நெறைய பேர் வந்து தெரப்பி வர பயப்படுறாங்க. ஓகே. நான் தெரப்பி போனேன்னா அவங்க பிரிச்சு விட்டுருவாங்களோ, ம். கப்பிள் தெரப்பி போனா பிரிச்சு விட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு. ம். கண்டிப்பா பிரிச்சு விடுறது இஸ் நெவர் ஆர் மோட்டிவ். ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ அ வெரி பேட் மிஸ்கம்யூனிகேஷன் தட் ஹேப்பன்ட்.
எஸ். ஓகே. இனிமே வந்துட்டு போயிட்டு மைண்ட் ரீட் பண்ணுவீங்களான்னு தயவுசெய்து கேட்காதீங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளோட சாரி இந்த மாதிரி டவுட்ஸோட நீங்க போய் டாக்டர்ஸ பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே. இதுக்கப்புறம் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் வந்துட்டு வீடியோ கேம்ஸ் ப்ளே பண்றது. அதனால எப்படி சொல்றது? அவங்க தனியா இருக்கிற அந்த ஸ்பேஸ் வந்துட்டு அவாய்ட் பண்றதா நெனச்சுக்கிறாங்க. வீடியோ கேம்ஸ்லயே இண்டல்ஜ் ஆயிடுறாங்க அதனாலவே. இது நல்லதா? கெட்டதா? வீடியோ கேம் விளையாடுறது நல்லதுதான். ஓகே. அதுவே கெட்டது கிடையாது. ஆ. வீடியோ கேம்ஸ்ல நெறைய பாசிட்டிவ் விஷயங்களும் இருக்கு. ம். ஐ ஆல்சோ பிளே அ லாட் ஆஃப் வீடியோ கேம்ஸ். ம்ஹ்ம். ஸோ தேர்ஸ் நத்திங் ராங் வித் பிளேயிங் வீடியோ கேம்ஸ். ஓகே. பட் நீங்க சொன்னீங்க தெரியுமா? அதுக்கு பேரு தான் எஸ்கேபிசம். ம். வேர் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் லைஃப்ல ரொம்ப ஷையா, பேசாம, அமைதியா இருக்க ஒரு கேரக்டர், கேமிங் வேர்ல்ட்ல போனா அவரு தான் வந்து அப்படியே கிங் மாரி இருப்பாங்க. ம். ஏன்னா, சம்டைம்ஸ் சில பேருக்கு ரியல் லைஃப்ல பண்ண முடியாத விஷயங்கள அந்த கேமிங் வேர்ல்ட்ல பண்ண முடியும். ம். அப்படின்னு அங்க அவங்களோட ஒரு ஐடென்டிட்டிய அங்க உருவாக்கிப்பாங்க. ம். அந்த மாதிரி ஆக்குறாங்கன்னா, அது தப்பு. ஏன்னா, அவங்க ரியல் வேர்ல்ட்ல அத மிஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகும்போதோ, இல்ல வந்து ஓவரா கேம்குள்ளேயே முழுகி, அதுக்காக அது கேம்பிளிங் மாதிரி மாறி நெறைய காசு உள்ள போட்டு, அந்த மாரி போம்போது அது பிரச்சனை. ஓகே. பட் இன் மாடரேஷன் கேம்ஸ் ஆர் ஆக்சுவலி குட் ஃபார் யூ. They ம். are, they're much more active compared to watching series. ம். நீங்க வந்து நீங்க உட்கார்ந்து Netflixல சீரிஸ் பார்க்கறத விட கேம் ஆடுறது பெட்டர் தான். ஓகே. பட் ஆல்சோ லைக் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கேம் ஆடுறதும் பெட்டர். ம். ராதர் தென் நான் வந்து வெறும் காம்பேட் அடிச்சு தூக்குறதுலே இருப்பேன். ம். இல்ல வெறும் ஷூட்டிங் அப்படின்னு இல்லாம ஒரு 2, 3 டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ் விளையாடுறாங்க ம். அப்படின்னா இட்ஸ் ஆக்சுவலி குட். அண்ட் ஓகே. இன்ஃபேக்ட் வந்து இந்த கோவிட் டைம்லலாம் வந்து லூடோ பிஸ்னஸ்லாம் ஆட ஆரம்பிச்சாங்கல்ல, அது ஆக்சுவலி நல்லா இருந்தது. ஆமா. பீப்பிள் ஸ்டார்டட் பாண்டிங் வித் ஈச் அதர். there's a lot of apps that came அந்த டைம்ல கேம் ஹவுஸ் பார்ட்டி ஆல் ம். தட் கேம்ல. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி நைஸ் டு பிளே கேம்ஸ். ஸோ கேம்ஸ் வந்து இஸ் நெவர் த வில்லன். ஓகே. It's how you use it and how you, if you're trying to escape a world, I think you have to fix the world first ஓகே. instead கரெக்ட். of trying to escape. குமுதம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். வரும் வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் கேட்டு வாங்குங்கள்.